வேற யாரும் எழுதினாரு. அப்போ கூட திருவள்ளுவர் யாரு? ஒரு அவங்களுடைய ஆசிரியர் குறிப்பு எழுதும்போது அம்மா பேர் வாசுகி, அப்பா பேர் பகவான். செபாஸ்டியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அகர முதல் எழுத்தெல்லாம் முதற்றி உலகின் ஃபுட்பால் டீம் அதில் வின் பண்ண கப்புங்க. இதெல்லாம் சும்மா எங்களுடைய வில்லேஜோட திருவிழாவுக்காக என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. இந்த கப்பு எல்லாமே பசங்க ஃபுட்பாலில் வின் பண்ணது. இது தவிர நிறைய இருக்கு. முக்கியமானது மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம். அப்போ சிந்து தேசம், இந்துஸ்தான் தேசம், ஆசியா கண்டத்தில் உள்ள தேசம், இது அப்படி போகலையான்னு கேட்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்? அழுவார். நான் தான் போக மாட்டேன்னு சொன்னனே, என்ன அனுப்பிக்கிறீங்க தூங்கிடுவார். வீட்டுல பார்த்தா மாயாவுடைய வாசல் இருப்பாரு. எப்படிதான் வாசல்? இந்த கப்பெல்லாம் ஆள் உயரத்துல எப்படி ஆளை விட ஜாஸ்தி வந்து 6-7 அடி இருக்கும் வந்து சிறை வச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய கப்பு. 7 சிங்கம். அந்த சிங்கத்துக்கு 7 நாள் சோறு இல்லை. ஆனா டெய்லி சோறுல ஒரு மனுஷன் உடனே 2 ஆடு போடுவாங்க. அது தின்ட்டு பேசாம இருந்துருவான் ஒவ்வொன்றுக்கும். அப்போ இது அன்னைக்கு அவன் ஒரு வாரம் இவர் என்ன பண்ணல, சோறு இல்லை அதுங்களுக்கு. எங்களோட சர்ச்சை உங்களுக்கு காமிக்க போறேன். அவரு 1947 ஏற்கனவே தான் அந்த 47வது ஆண்டுல பழைய காலத்துல ராஜா சிறிய ஒரு சின்ன கேவி யார் வந்தது? மிக்கேல் சமசன் நரகத்துக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு? என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த அபுகுக்கு வந்து யூதேய நாட்டுக்கும் பாபிலோனுக்கும் மெட்ராஸுக்கும் டெல்லிக்குள்ள தூரம் சம்மன்ஸ் போய் அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் அந்த சிங்க போய் அவர் பார்த்துருவான். இவர் சொல்லுவார், இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு திரும்பி சொல்லுவார். யாரு பஸ்லியே விற்கணும் தெரியாது. நான் பார்த்தது பாபிலோனும் தெரியாது, அந்த சிங்கக்கோக்கே எனக்கு நான் போனதே இல்லை. இவர் சுற்றி முடி பிடிச்சிட்டு காற்று விட வேகமாக இருக்கும். அபுக்கு தானியல் ஆரம்பத்தில் கடைசி காலத்தில் படிச்சு பாருங்க. தூக்கி வச்சு என்ன ஆயிரும்? அவருக்கு தானியில ஏறி யாரும் புது தொண்டை கேட்குது சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா இது அதை எடுத்து சாப்பிடுவார். கூழ் காய்ச்சிட்டு இருக்கிற அந்த அபுகோக்கு வந்து அந்த வயல் வெளியே இருக்கும். வயசான காலத்தில் கூழ் காய்ச்சிட்டு போயிட்டு அவங்க தேடுவாங்க. காணொலிகளா போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவார். அபுகோக்கு வந்து தானியல் நம்மள நீ கைவிடல. அது மாதிரி இந்த விருந்து இன்னைக்கு வச்சிருக்கணும். எத்தனை பேருக்கு வியாதி போயிருக்குது, எத்தனை பேருக்கு பசி இருந்துக்குதுன்னு தெரியாது. எனக்கு சோறு சாப்பிடாத இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சோறு போகும். அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த சாப்பாடு சாப்பிட்டு 6 மணிக்கு உடனே அவங்க எங்கே பாதுகாப்பு தூக்கிட்டு வந்து மாற்றிக்கிட்டு அது மாதிரி தான் சாமியார் தூக்கி போய் என்ன விட்டாரு? மாதாவரி வாசல். மாதாவரி வாசலுக்கு தூக்கி பார்த்தா காலையில் இந்த கதவு திறக்கல. என்ன எடுத்த மாதாவுக்கு சாப்பாடு கதவு வச்சு பார்த்தா இல்லை. அங்கே மேலே அந்த மாதிரி கதவு வச்சுருக்காங்க. மாதாவுடைய அவங்க வந்து அது மாதிரி மறைச்சிட்டாங்கன்னா வெட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் இஸ்லாம் சகோதரர்கள் கையில் தான் இருக்குது. மாதாவுடைய கதை ஓடிலாம் போனாங்க பார்க்கலாம். அப்போ மாதாவை கதை பார்த்தா அந்த ஒரு நீல துணி இருக்கும். எப்படி அந்த நீல துணினா தாய்மார்களுக்கு தெரியும். அந்த மாதாவை என்னன்னா பழைய காலத்துல நீங்க யாராவது நோயோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மருந்து இது பானகம்னு சொல்லுவாங்க. இது வெல்லம் கொஞ்சம் நிறைய பொருட்கள்லாம் சேர்த்து காசப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே இது கொடுப்பாங்க. சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு காசிருக்காங்க. இது இங்கே வர மக்களுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாக கொடுப்பாங்க. இதில் கூட நிறைய பேருக்கு இங்கே சுகமாயிரும். எப்பேற்பட்ட நோயிலிருந்து வந்தாலும் இந்த சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. கடைசியில் சேஷனா சாமியை வேற விட்டோம். நான் போக மாட்டேன்னு சொன்னேன். சேஷனா சாமியை வர வச்சதுக்கு அப்புறம் சர்ச்சில் நடந்த அற்புதங்களை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் இருக்கா? நம்பி என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. ஒய்ஃப்க்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. அதனால சேவை பண்ணிட்டே இருக்கிறேன். குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்குமே நல்லபடியாக ஒரு வேலை இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இந்த சிறிய கேவியில் நடந்திருக்கு. எங்கெங்கிருந்தோ மக்கள் வந்து இந்த சிற்றாலயத்தை தேடி இங்கே வருவாங்க. நீங்களும்
இந்த செபஸ்டியர் வழியாக வேண்டிக்கொள்ளுங்க, உங்களுக்கும் நிறைய பிரயோஜனம் இருக்கும். இவர் தான் வந்து எங்கள் ஏரியாவோட டைம் 5:30 மணிக்கு. இவர் தான் எங்கள் ஊர் தலைவர். இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். பார்த்துக்கோங்க. அந்த டெலஸ்கோப் வந்து 800 மீட்டர் நீட்டம். இன்னும் இது போய் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கூடுவாங்க, போய் பாருங்க. அந்த டெலஸ்கோப்பை எப்படி அமைச்சாங்க, பூமி வந்து இது மட்டும் இல்லை, இன்று இரவு சரியா 6 மணிக்கு இந்த சூசேப்பர் ஆலயத்திலிருந்து திருப்பலி நடைபெறும். அது தொடர்ந்து தேர்பவனியாக வாய்ஸ் கம்பெனி அப்படின்ற ஊர் வழியாக இங்கே வந்து தேர்பவனி வந்து சேரும். அதுக்கப்புறம் இங்கே இந்த செபஸ்டியர் பஜனை சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உறுப்பினர்கள்னால் அவங்க சொந்தமாக அச்சி பாடல்கள் சொல்லுவாங்க. பழைய பாடல் ராகங்களில் வந்து பாடல்கள் எழுதி அதை அங்கே பாடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, வெளி ஊர்லேருந்தும் பக்கம் இருக்கிற எங்கள் ஊர்கள்லேருந்தும் பஜனை சங்கங்கள் இருக்குது. அங்கே இங்கே சிற்றாலயங்கள் இருக்குது. அங்கேருந்து வந்து இங்கே வந்து பஜனை பாடல்கள் பாடி விழாவை சிறப்பிப்பாங்க. நீங்களும் முடிஞ்சால் இதை லைவில் நாங்கள் காட்ட ட்ரை பண்ணுறோம். நீங்களும் லைவில் கலந்து அழகான பாட்டெல்லாம் இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இன்னும் படிக்கல. பைபிள்ல உள்ள ஒரு சில நிறைய அருமையான புத்தகம் இருக்குது. அதில் இதில் நம்ம படிக்கல. அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வீரமாமுனிவரை 1600 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. அவர்